2 secondary antioxidant. Third, primary antioxidant. இப்போ வரப்போற ரிசல்ட்டால இது 3 இருக்கும். இப்போ இருக்கிற ரிசல்ட்டால இது 2 மட்டும் தான் இருக்கு. ஓகே. So reduce the cell damage, support for the regeneration. அவ்வளவுதான் process. வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே. சரி, what is phytoplacenta? எல்லா ஸ்டெம் செல் மார்க்கெட்ல எடுத்தப்பா இருக்கு இல்லையா? எஸ். எல்லாமே முக்காவாசி 99% எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஃபைட்டோ ஸ்டெம் செல் அப்படின்னுவாங்க. பட் நம்ம சொல்றது ஃபைட்டோ பிளசென்டா. என்னப்பா இது டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஃபைட்டோ ஸ்டெம் செல் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மெச்சூர்டு இதெல்லாம் வருது. பட் ஃபைட்டோ பிளசென்டா இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அந்த உருவாக்கத்துல இருந்து இப்ப தாயோட கர்ப்பப்பையில இருந்து எடுக்கிறது வேற, உருவானதுக்கு அப்புறம் எடுக்கிறது வேற. பைட்டோ நியூட்ரியன்ட் கம்ப்ளீட். எக்ஸாக்ட்லி. அந்த எஃபிகசி நல்லா இருக்கும். சிம்பிள். அதை விட ஒரு எஃபிகசி நல்லா இருக்கும். கம்ப்ளீட்டா வேர். அதுதான் வேர்ல இருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள். அதனால தான் ரோசன்டா வந்து அட்வான்ஸ்டா இருக்கு. சொல்ல போனா மார்க்கெட்ல ஃபைட்டோபிளசென்டா இது பண்ணது நம்ம டைனஸ் தான். ஓகே. ரெண்டாவது செகண்டரி ஆன்டிஆக்சிடென்ட். இப்போ ஜெனரலா இது யாரும் செகண்டரி பிரைமரி யாருமே டிஃபரன்ஷியேட் பண்ணி பேசுறதே கிடையாது. ஏன்னா அந்த பிரைமரின்ற ஒண்ணு யாரும் அவ்வளவு ஈஸியா கொடுக்க முடியாது. பட் நமக்கு வரப்போற இப்பதான் அதை பேசுறோம். ஏன்னா வரப்போற ரிசல்ட்டால இந்த ரெண்டுமே இருக்கும். அதுல சார் ஆன்டி ஆக்சிடென்ட் ஓகே, அதுல செகண்டரி பிரைமரி தட் இஸ் வேர். ஓகே, ஆன்டி ஆக்சிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன, ஃப்ரீ ரேடிகல்ஸ் தான பிரச்சனை. ஆமா ஆமா. அது ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இதுதான் ஃப்ரீ ரேடிகல்ஸ். சாரி சார், நான் கொஞ்சம் டீப்பா கேக்குறேன்னா எனக்கு இந்த ஆமெல நியூட்ரலைட் ப்ராடக்ட் தரோ தெரியும். அதனால தான் 4:30 மணிக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்களா? இல்ல இல்ல, நான் அதுக்கு நல்ல முன்னாடி விஷயம் தானே சார். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஐ நோ. இல்ல நான் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். இல்ல இல்ல, நான் சசி இது சொல்ல. நான் அதுக்கு முன்னாடியே ஆம்பியட் டிஸ்ட்ரிபியூட்டர் அது வந்து 1995 ல இருந்து ஆம்பியட். அதான் நாங்க 1995 வந்து S2 சொல்லி ஒரு கேப்சூல் ஒன்னு இருக்கு. அந்த கேப்சூல் அதனால பைட்டோநியூட்ரியன்ட் அதுக்கு அப்புறம் தான் வந்து they will be given from the protein powder. ஓகேங்களா? அதே மாதிரி வெஸ்டேஜ்லயும் வந்து ஹெமோட்டோன். அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் தெரியும். வாட் இஸ் செகண்டரி பிரைமரி ஆன்டி ஆக்சிடென்ட் இருங்க, நான் நடுவுல இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆகும் இல்லையா, இது ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன். Thank you. ரெக்கார்ட் பண்ணிக்கோ ஹிஸ்டரி. We are proud to say that. வந்தா நாங்க தான். அது எம்டி அதான் சார். see ப்ராப்ளம் என்ன அப்படின்னும்போது செல் டேமேஜ்ல பிரச்சனை வந்து ஃப்ரீ ரேடிகல்ஸ் தான் சார். இப்போ இந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் அட்ரஸ் பண்றதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ்ல பல வெரைட்டிஸ் இருந்தாலும் O2 ஆக்சிஜன்ல இருந்து கிரியேட் ஆவது சோ ஹார்ம்ஃபுல். டைரக்டா DNA லெவல் வரைக்கும் டேமேஜ் பண்ணக்கூடியது. ஓகே. சரி, இன் அதுல அதே திஸ் இஸ் எப்படி இந்த பிரைமரி ஆன்டிஆக்சிடென்ட் செகண்டரி ஆன்டிஆக்சிடென்ட் சொல்றோம், அதே மாதிரி பிரைமரி ஃப்ரீ ரேடிகல்ஸ் செகண்டரி ஃப்ரீ ரேடிகல்ஸ் ரெண்டுமே இருக்கு. சோ பிரைமரி இஸ் சோ ஹார்ம்ஃபுல், உங்க DNA வரைக்கும் டேமேஜ் பண்ணும். செகண்டரி இஸ் மினிமல். பிரச்சனை என்னன்னா ஆக்சிஜன்ல இருந்து டைரக்டா உருவாகுது. சரி, இதை அட்ரஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு, இப்போ ஃப்ரீ ரேடிகல்ஸ் என்ன ஒரு எலக்ட்ரான் இல்ல, அப்ப நீங்க ஆன்டிஆக்சிடென்ட் எடுக்கும்போது இதுக்கு இருக்க எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ல ஒன்னு டொனேட் பண்ணுது, அப்ப பேலன்ஸ் ஆகுது. இப்போ இன்னொரு ஃப்ரீ ரேடிகல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இது என்ன பண்ணும், ஒன்றும் பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது, டவுன் ஆகும். அவ்வளவுதான். அப்படியே அதான் முடிஞ்சா இது வந்து இதை அட்டாக் பண்ணும். அட்டாக் ஆகும், இல்லைன்னா அப்படியே இதாகும். அப்போ இது ஒன்றை பண்ணிடுச்சா முடிஞ்சு, வேற ஒன்றும் இல்லை சார். 1-on-1 ஒரு பவுன்ஸு ஒருத்தர் மட்டும் தான் பார்த்துப்பேன், என்னால் அதுக்கு மேலே பார்க்க முடியாதுன்னா அப்போ 1000 பேர் இருக்கான 1000 பவுன்ஸர் தேவையாச்சே. இல்லை, நான் எடுத்த பவுன்ஸர் திறமையான ஒரு ரால் இருந்தால் 100 பேரை கவர் பண்ணுவாருன்னா அப்போ இதுதான் எஃபிகசி. அப்போ இவர் என்ன பண்ணுவாரு, பேசி சமாளிப்பாரு, இவர் தூக்கி போடு வெளியே, அவ்வளோதான். இதுதான் சார் பிரைமரிக்கு செகண்டரியும். பிரைமரி என்ன பண்ணுன்னா ஒரு மாலிகுல் இருந்தாலும் போதும், இது ஃப்ரீ ரேடிகல் தெரிஞ்சா முதல்ல வெளிப்போ, அடுத்து அப்படியே வந்துட்டு இருக்கோம், இங்கே ஒன்று வெளிப்போ, அடுத்து வெளிப்போ,
ஒரு மாலிகுல் இருந்தாலும் மில்லியன்ஸ் ஆஃப் ரேடிகல்ஸ் அதால அட்ரஸ் பண்ண முடியும். ஏன்னா அது பேலன்ஸ் எல்லாம் பண்ணல. போடவே செகண்டரி பேலன்ஸ் பண்ணும். செகண்டரி பேலன்ஸ் பண்ணும். செகண்டரி அதை சரி பண்ண ட்ரை பண்ணும். பிரைமரி சரியில்லாம் கிடையாது. நீங்க முதல்ல வெளியே போகுது. சிம்பிளா சொல்லணும்னா இதை எதுக்கு கம்பேர் பண்ணுவோம்னா செகண்டரி வந்து போலீஸ் கம்பேர் பண்ணுவோம். இதை வந்து ஆர்மி கம்பேர் பண்ணுவோம். ஆர்மி என்ன பண்ணுவாங்க? முதல்ல போட்டு தள்ளி தான் என்கொயரி நடக்கும். போலீஸ் என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவாங்க. லாஜிக் அவ்வளவுதான். நீ வந்தியா வெளிப்போ, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். விஷயம் இதுதான் சார். ஸோ ஏன் இந்த பிரைமரியில பிரச்சனை அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச சயின்ஸ் தான். ஏன் சப்ளிமெண்டரி பிரைமரி பேஸ்ல நிறைய இல்லைன்னா the moment it reaches your stomach காலி. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா SOD அப்படின்வாங்க. இதுதான் டாப் ஆஃப் த ஆன்டி ஆக்சிடென்ட்ல சூப்பர் ஆக்சைடு டெஸ்மோடேஸ். இதோட ஹையஸ்ட் ஸ்டோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேண்டலாப். ஒண்ணும் இல்ல நான் சொல்றது முலாம் பழம், மஞ்சள் பூசணி, கிர்னி பழம், கிர்னி பழம் ஃபேமிலி தான். 80% மேட்ச் வித் த ஹியூமன். இந்த SOD ஹியூமன் தேவை. பட் பிரச்சனை என்னன்னா the moment it reaches your stomach vanish. அந்த ஆசிட்ல HCl காலியா. ஸோ அப்போ இதில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா யூசிங் த டெக்னாலஜி SOD ஃப்ரம் கேண்டலாப், SOD ஃப்ரம் வீட். வீட் என்ன பண்ணோம்னா இந்த SOD-யை இந்த கேண்டலாப்ல இருந்து வர SOD-ல இந்த வீட் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லேயர் ஆகும். ஸோ தட் இட் மெஜாரிட்டி கேன் பாஸ் த்ரூ ஸ்மால் இன்டெஸ்டைன். உங்க ஸ்டமக்கை தாண்டி ஸ்மால் இன்டெஸ்டைன் போகிறது வாய்ப்பு கிடைக்குது. ஸ்மால் இன்டெஸ்டைன் போனால் ஆட்டோமேட்டிக்காக அப்சார்ப் பண்ணிக்கலாம். இதுதான் சயின்ஸ். நம்ம வரக்கூடிய ரொசண்டால இதுதான் வரணும். பிரைமரி ஆன்டிக்ஸ். அதனால தான் ரொசண்டா ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல் போய்கிட்டு இருக்கு. இப்போ போகும்போது டிஸ்கஸ் பண்ணி தான் போகணும். இதில் இன்னொன்று என்னன்னா ஆஸ் பர் இந்தியன் நார்ம்ஸ் சில விட்டமின்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க குவான்டிட்டி. நமக்கு வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மினிமம் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும். ஸோ அந்த பேராமீட்டருக்குள்ளே இருக்கணும். அதனால சில இதை ஏற்றும். மேபி இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. மேபி ரொசண்டா குவான்டிட்டி மே இன்க்ரீஸ். 2 கிராம்ஸ்ன்றது ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய பேட்டர்ன் ப்ராடக்ட் சார். இது பேட்டர்ன் பண்ண முடியாது சார். ஏன்னா ஒவ்வொரு ரா மெட்டீரியலும் வேற வேற இருக்குது. அந்த ரா மெட்டீரியல்ஸ் அவங்க இண்டிவிஜுவலாக பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ SOD பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிளைசோடின் அவங்க பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. பைத்தோப்ளசன்டா இஸ் ஃப்ரம் கொரியா. ஆக்சுவலாக கொரியன் கம்பெனி ஒருத்தவங்க பிளசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ we cannot do the pattern for others ingredients. அதಕ್ಕೆ It's not a pattern. But ஆனா இந்தியன் So we don't have any product plans. வந்து எடுத்து அவங்க We have only the factory. இது பேட்டர்ன் பண்ண முடியாது நீங்க. Because others pattern இல்லையா. You're buying a raw material, you're mixing it. But we do have a trademark. இங்கே நம்ம Yes. We have a 3 classification. Dynas Global. நீங்க பாத்துருப்பீங்க 2 லோகோலவே ட்ரேட்மார்க் இருக்கு பாருங்க. உங்களுக்கு டைனஸ் இந்தியா ரெண்டுமே நமக்கு ட்ரேட்மார்க். This is class 35, this is 35 and 5 ரெண்டுமே மொத்தம் 3 ட்ரேட்மார்க் வச்சிருக்கோம். 35 என்ன? 35 is for business branding. 5 is specific for supplementaries. இந்த பிராண்ட் வந்து சப்ளிமெண்ட்ல யார் பண்ணாலும் சூப்பர் தான். பர்టిక్యులரா அந்த அமேசான்லாம் வராங்க இல்லையா, இதுக்கு மேல தான் கதை இருக்கு. அமேசான்ல வரவே முடியாது. கிடைக்கும். ஆல்ரெடி கொண்டு போயிட்டு இருக்காங்க அமேசான். இப்போ இல்லையே சார். இல்ல சார் 5500 அது ஒருத்தர் போட்டு வச்சிருந்தாரு. ப்ராடக்ட்டை கொடுக்க முடியல, எங்கே போட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை சார். ஒன்ஸ் சஃபிஷியன்ட் ஆனதுக்கப்புறம் we will be sending notice to the Amazons and all the things. ஏன்னா இப்போ ட்ரேட்மார்க் இருக்கும்போது கேனாட் சார். இனிமேட்டு என்ன ஆகும்னா அது நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இப்போ லெட்டர்ஸே நீங்களே அமேசானில் விற்கிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு போறீங்கன்னா பிராண்டை கேட்கும். டைனஸ் போட்டிங்கன்னா என்கிட்ட அப்ரூவல் இருக்கு. So we can't do e-com through cannot. இப்போ இந்த 3 இன்கிரிடியன்ட் and also not in the shops. ஷாப் இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணுறது வேறு. Commercial. ஸோ வி ஆர் கோயிங் டு பேஷண்ட்ஸ் கொடுக்குறோன்னா நான் என்னோட கிளினிக்கில் வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம். See, you are a distributor, sir. You purchase from me. ஓகே. That is up to you. The retail profit கொடுக்குறது அதுதான்.